All is delight, always delight. காற்று வந்தபோது நாம் மனமது மகிழ்ந்திடுவோம். தென்றல் காற்று வந்தபோது நாம் மனமது மகிழ்ந்திடுவோம். ஆசை வந்தபோது நாம் அடைந்திட எண்ணிடுவோம். ஆசை வந்தபோது நாம் அடைந்திட எண்ணிடுவோம். பந்தம் வந்தபோது நாம் பந்தம் வந்தபோது கொஞ்சம் தடுமாறி நின்றிடுவோம். வாழ்க்கை என்பதில் எத்தனை கோலம் இருக்குதையா. வாழ்வதென்பது ஒரு விதமாய் சரித்திரம் படைப்பதும் உண்டுமையா. பிறவி என்பது எண்ணி பார்க்கணும், பிறந்த பின்னே அதை வாழ பார்க்கணும். உறவு என்பது உருகி நிற்கணும், உருகி நிற்கும்போது எடுத்து அணைக்கணும். வாழ்க்கை என்பது என்னவென்று நாம் புரிந்து வாழணும். பிள்ளை என்பது பாசம் காட்டவே, நாம் பெற்ற பிள்ளை என்பது பாசம் காட்டவே, பாசம் மிகுதியால் வேஷம் போடவும் தயங்குவதில்லை இந்த உலகிலே. ஆசை வளர்ந்தது, ஆனந்தம் பெருகியது, ஆனாலும் பஞ்சம் என்பது நடுவில் வந்தது. தஞ்சம் புக இடம் தேடி அலைந்தது. மனமது நொந்து நின்றது, மகிழ்வது விட்டு சென்றது. வாழும் வாழ்க்கை ஒரு வன்னிமை போலே, காத்திட வேண்டிய விஷயங்கள் வேறே. நல்லது கெட்டது அறியும் முன்னரே நடந்து முடிந்த பின்னே தவறு ஏற்பட்டால் நம் மனதை வருத்தியே நம்ம வாழ்விலே எங்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம் என்று அறியாமல் தவித்து நிற்கிறோம். தவித்து நின்ற அந்த வேலை தனியிலே பற்றுடைய ஒரு பற்றதை பிடிக்க தேடி அலைகிறோம். தேடி பின்னே நல்ல உறவு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அத்தனையும் வீணென்று அழுது துடிக்கிறோம். ஆனந்தம் எங்கே என்று கேள்வி கேட்கிறோம். எட்டி பிடிக்க வாழ்வில் என்னத இடத்தை எட்டி பிடிக்க நாமும் போராடி நிற்கிறோம். வெற்றி கணிதனை எட்டி பிடிக்கையிலே சறுக்கி விழுந்து நாமும் தடுமாறி நிற்கிறோம். தடுமாற்றம் அது வாழ்விலே வந்துவிட்டால் இடம் மாறி போகும், எண்ணம் மாறி போகும். எண்ணியது ஈடேறவில்லை என்றால் எல்லாம் நமக்கு இங்கு எதிரியாக வந்து நின்று நம்மையே வாட்டி வதைக்கும். இந்த வையமதியிலே நாம் வாடாமல் வதங்காமல் எப்படி வாழ்வது என்று நினைக்கையில் வழி ஒன்று கிட்டாமல் தத்தி தடுமாறி நித்தம் தவம் இருந்து சித்தம் தெளிக்கும் என்று இறையருள் தன்னையே வேண்டி நிற்கிறோம். கண் கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் என்று சொன்னது போல் வாழ்வில் அடிபட்டு அவஸ்தைகளாலே மிதிப்பட்டு வேதனையாலே எண்ணி நிற்கும்போது இறைவா எனக்கு வழிகாட்டு என்றே வேண்டி நிற்கிறோம். வாழ்விலே உற்சாகம் பொங்கும்போது நாம் உன்னத மதனை மறந்து விடுகிறோம்.
எண்ணமெல்லாம் இங்கோ பறக்க விட்டு வேண்டாதவற்றை நாம் தேடி நிற்கிறோம். இந்த வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கடக்க வேண்டும்? அத்தனைக்கும் மருந்துண்டு அத்தனது சித்தனது சிந்தையிலே நீ ஏற்றி பித்தனது சொல்லதனை கேட்டு நீயும் இங்கு வாழ வேண்டும் என்று அடிபட்ட பிறகே எண்ணி பார்க்கிறோம். சித்தர்கள் தேவர்கள் எத்தனை பேரும் வாழ்ந்த இந்த பூமியிலே அவர்கள் விட்டு சென்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே எண்ணி நினைக்க வேண்டும். அதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். வாழ்வு மலர வேண்டும். வாழ்வு மலர்ந்திட வையம் செழித்திட எண்ணம் நல்லதாக எல்லோரும் பெற்றிடணும். எல்லோரும் ஒன்றாக கூடி கழித்திடணும். குறைதனை கலைந்திடணும். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறை நம்மை வளமாக்கும். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.